ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களுக்கு காமிக்க போகிறேன் அப்படின்னா, நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் என்ன செய்கிறேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னுடைய மார்னிங் ரொட்டீன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட்லாம் மடித்து வச்சுருவேன். எப்போவுமே இது தான் செய்வேன் நான் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே டெய்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட் நேற்று தான் விரித்தேன், துவைச்சது தான் நேற்று தான் விரித்தேன். அதுக்குள்ளே இந்த பெட்ஷீட் என்னென்னா இப்படி இருக்குல்ல, எதுக்கு காரணம் தெரியுமா? அந்த பெட்டுடைய சைஸுக்கு இந்த பெட்ஷீட் பத்தாது. அதனால தான் அது இழுத்து விடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நான் நல்லா டக் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பிலாம் வராது, ரிங்கிள்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பெட்ஷீட் பத்தாதனால தான் நல்லா டக் பண்ணி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் போத்துற பெட்ஷீட் எடுத்து நான் மடித்து வச்சுருவேன். மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சி நம்ம ரொட்டீன் ஒர்க் ஆரம்பிக்க வேண்டியதான். காலையில் எழுந்திரிச்சி நேராக பல்லு விளக்க தான் போவேன் நான். அதுக்கப்புறம் நைட்டு குடித்த தண்ணி தான், பிடிச்சி வச்சுருந்த தண்ணி தான் குடிப்பேன். காலையில் எழுந்திரிச்சி ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரஷ் பண்ண கிளம்பிட்டேன். நான் இந்த கோல்கேட் சால்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுவேன். எனக்கு இதுக்கு முன்னால் டென்டல் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. அதாவது நான் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா வெறும் க்ளோஸ்அப் பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு டென்டல் ப்ராப்ளம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு ஒரு டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணது தான் கோல்கேட் சால்ட் யூஸ் பண்ணுங்கள், நார்மலாக கிடைக்கிறதுல இந்த சால்ட் இது யூஸ் பண்ணிங்கன்னா டென்டல் ப்ராப்ளம், ஓரல் ப்ராப்ளம் அவ்வளோ வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து நான் இந்த கோல்கேட் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நைட்டு வரைக்குமே 12 hours உங்களுக்கு சூப்பராக அது இருக்கும். அதாவது நமக்கு மற்ற பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணால் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் நான் பாண்ட்ஸ்லேருந்து தான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். மார்னிங் மேக்ஸிமம் நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா வெறும் ஃபேஸை வாட்டரில் மட்டும் தான் வாஷ் பண்ணுவேன் மார்னிங் டைமில். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 years அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னால் நிறைய பிராண்டில் இருந்து ட்ரை பண்ணி எனக்கு செட்டே ஆகாமல் தான் அதுக்கப்புறம் தான் இது எனக்கு செட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுவேன். ஸோ மாய்ஸ்சரைசர் பாண்ட்ஸில் இருந்து தான், அதுவுமே நான் நிறைய வருஷம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணிக்காங்க, காதில் கழுத்தில் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்காங்க. இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம ஃபேஸ் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொடுக்க நம்மளுக்கு கலரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஏஜ் பார்க்காம கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படி யோசித்துக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி மாவெல்லாம் முடிஞ்சிருச்சு நேற்று. சரி இன்றைக்கி நம்ம சப்பாத்தி வித் உருளைக்கிழங்கு தான் சாப்பிடலாம் அப்படின்னு யோசித்துருக்கேன். நான் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தண்ணி நிறைய குடிச்சிருவேன். ஏன்னா தண்ணி குடித்தா தான் எனக்கு அடுத்த வேலை செய்கிறதுக்கு தெம்பு இருக்கும். இல்லைன்னா நான் நைட்டு கொஞ்சம் ஏர்லியராக சாப்பிட்ருவேன்ல 7 மணிக்குள்ளே. அதனால் தண்ணி நிறைய குடிச்சிருவேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே நிறைய தண்ணி குடிச்சிட்டு தான் நான் என்னுடைய வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் தண்ணி நிறைய குடிச்சிட்டேன். இந்த தண்ணி நைட்டு எப்போவுமே இதில் பிடிச்சி வச்சுருப்பேன். அப்போ தான் நைட்டு ஏதாவது தாகம் எடுத்தால் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. என்னுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கிச்சன் தான். ஸோ இப்படி தான் இருக்கும். நேற்று நைட்டே நான் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன். ஸோ அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு 1 கிலோ தான் வாங்குவேன். ஏன்னா அதுக்கு மேலே வச்சேன்னா பூச்சி வச்சிடும். நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், நான் சரியாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்படி டிஃபன் சாப்பிடுவேன்னா, ஒரு தடவை தோசை சுட்டேன் அப்படின்னா அந்த ஒரு 5 நாளைக்கு தோசை ரெகுலராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி மாவுக்கு மாறிடுவேன். அது 1 நாள் 2 நாள் சாப்பிடுவேன். அதுக்கடுத்தது நான் இது ரவைக்கு மாறிடுவேன். உப்புமா அந்த மாதிரி ஐட்டம் மாறுவேன். அடுத்தது சேமியா அந்த ஐட்டம் மாதிரி மாறி அதுக்கப்புறம் தான் நான் தோசைக்கு வருவேன். 1 வாரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தோசைக்கு வருவேன். எனக்கு ரெகுலராக தோசை சாப்பிட்றது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் இப்படி மாறி மாறி செஞ்சுக்குவேன். அதுதான் எனக்கு நல்லாயிருக்கு. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் அப்படின்றனால சப்பாத்தி இப்போ மார்னிங் சாப்பிட்டுட்டு
நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு காலையிலைக்கு மேபி இருக்கிற அளவுக்கு மட்டும் பிசைஞ்சு வச்சுக்குவேன். ஃப்ரிட்ஜில் அழகாக உருண்டை போட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சுருவேன். அது வந்து அப்படியே இருக்கும். அதாவது இந்த பால் ட்ரேன்னு சொல்லுவோம்ல, அந்த ட்ரேயில் வச்சுருவேன். ஸோ அதனால் அது அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே சப்பாத்தி மாவு நின்றுக்கிட்டலாம் பிசைய மாட்டேன். ஒரு ஏஜுக்கு அப்புறம் நான் வந்து உட்காந்து தான் பிசைய ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ரெட் கலர் வாட்டர் கேன் வந்து என்னுடைய சமையலுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் கேன். க்ரீன் கலர் வந்து நான் தண்ணி குடிக்கிற வாட்டர் கேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அது பிரித்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னால் ஒரே வாட்டர் கேன் தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே 2 லிட்ரு. அதனால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு இந்த கேப்பில் நான் உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். அவிய போட்டு வந்திருக்கேன். ஸோ அது வெந்துக்கிட்டு இருக்கோம். சரி நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. யூனிஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தொங்கிட்டு இருக்கு கொடியில். அதெல்லாம் எடுத்து இனிமேல் தான் மதியானத்துக்கு மேலே தான் நான் அயர்ன் பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். இனிமேல் கொஞ்சம் காயணும். காஞ்சிருச்சுன்னா மத்தியானத்துக்கு மேலே அயர்ன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நேற்று வந்து ஒரு 3 செட்டு யூனிஃபார்ம் துவைச்சி போட்டேன். அதை தான் எடுத்து வைக்கணும். சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போய் சப்பாத்தி சுட வேண்டியதான். இடையில கேப்பில் வந்து மாம்பழம் ஒருத்தர் கொண்டு வந்திருந்தார். தோட்டத்தில் உள்ளது அப்படின்னு, இந்த ஒட்டு மாம்பழம்னு சொல்லுவாங்களே, எங்கள் ஊரில் கிளிமூக்கு மாம்பழம்னு சொல்லுவோம். அந்த மாம்பழம் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ அதையுமே நான் ஒரு 1.5 கிலோ 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக பெருக்காமே கிடக்குது. இது வந்து டஸ்ட்டாக பட்டு அப்படியே கிடந்துச்சு. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஸ்டெப்ஸை பெருக்கிடுவோம் அப்படின்ட்டு வீட்டை பெருக்கிறதோடு சேர்த்து இதையும் சேர்த்து நல்லாவே பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளியாச்சு. ஏன்னா அது ஸ்டெப்பு நம்ம தான் பெருக்கணும். நம்ம வீட்டுக்கு போகிற ஸ்டெப்பு வந்து நம்ம தான் பெருக்கணும். இங்கே மெயின்டெனன்ஸ்லாம் யாரும் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்த நம்மளே சுத்தமாக வச்சுக்கணும். அதனால தான் நான் பெருக்கி அள்ளிடுறேன் கையோட. ஸோ இப்போ வந்து குரங்கு தொல்லை அந்தளவுக்கு உள்ளே வர்றதில்ல. நாங்கள் எல்லாமே பூட்டி வச்சிடுறோம். இல்லைன்னா குரங்குலாம் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் நிறைய பாடாப்படுத்துச்சு. இப்போ கொஞ்சம் குரங்கு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். குறைஞ்சிருச்சா இல்லை இந்த பக்கம் அவ்வளோ வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான். நான் வந்த புதுசில் இங்கே வர்றதுக்கு முன்னால் 3 வருஷமாக இருக்கேன். 3 வருஷம் முன்னால் பயங்கர குரங்கு இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சி கொஞ்சம் கேப்பு கிடச்சாலும் அதுக்குள்ளே வந்து இது பண்ணிடும். அந்தளவுக்கு குரங்கு தொல்லை இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் பெருக்கி நம்ம அள்ளிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான் அப்படின்ட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழக்காரர் கொண்டு வந்த மாம்பழத்தையும் ஸோ லேட்டாக சாப்பிடலாம், உடனே சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு அதையும் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்தீங்க சப்பாத்தி வந்து நான் பட்டர் போட்டு சப்பாத்தி மேக் பண்ணியிருந்தேன். கீ போட்டு அப்ளை பண்ணி வைப்பேன். கடைசியில் சப்பாத்தி போட்டுட்டு கீ போட்டு அப்ளை பண்ணி வைப்பேன். இந்த தடவை கீ என்கிட்ட இல்லை. அதனால் சரி பட்டர் போட்டு கடைசியாக பட்டர் போட்டு அது மேலே அப்ளை பண்ணுற மாதிரி கல்லில் போட்டு எடுத்துட்டேன். சப்பாத்தி கொஞ்சம் ஷேப் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஷேப் அந்தளவுக்கு கரெக்டாக நான் தேய்க்க மாட்டேன், அதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கிரேவி வச்சேன் பார்த்திங்களா, அது இந்த மாதிரி தான். சிலர் வந்து ட்ரையாக வைப்பாங்க. எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் நல்லா பிடிக்கும். கொஞ்ச நேரத்தில் அதுவே கெட்டியாயிரும். அந்த உருளைக்கிழங்குடைய இதனால் டார்ச் இருக்கிறனால சீக்கிரமாக கெட்டியாயிரும். அதனால் சரின்ட்டு அவ்வளோதான். சாப்பாடு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் மாம்பழம் சொன்னேன் இல்லையா, அந்த மாம்பழத்தையுமே ஒரு 11 o'clock போல் சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து என் பண்ணலை, பாதியிலே நிறுத்திட்டேன் உங்களுக்கு வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணிடுங்க.